ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ரேகா ஃபேமிலியில் கையில் பாருங்கள் ஏடு வச்சுருக்கிற டப்பாவோடு இருக்கேன். நம்ம சேனலில் இப்போ ஏடுலேருந்து நெய் எப்படி காசலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏடு எடுத்து வச்சுருக்கோம். நான் ஒரு 15-20 நாளுக்கு ஏடு பாலில் மேலே இருக்கிறத வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மோரில் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு நெய் எப்படி காசலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏடை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் ஓட விடணும். பாருங்கள், நல்லா மிக்சியில் நல்லா அரைக்கணும். அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தண்ணியிலேருந்து வெண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே தேங்கும். இந்த மாதிரி இதை ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம கொட்டும் போதே வெண்ணெய் நமக்கு அப்படியே மேலே மிதக்கும். எப்பவுமே ஃப்ரிட்ஜில் ஏடு வைக்கும் போது அந்த கூலிங்கோடையே அரைச்சிருங்க. கூலிங் ஆறிடுச்சுனாக்கா நமக்கு வெண்ணெய் கொஞ்சம் தண்ணி இது கொஞ்சம் கூலிங் போயிடுச்சு. அதனால் நமக்கு கெட்டியான வெண்ணெய் கிடைக்கல, கொஞ்சம் தண்ணியாக தான் கிடச்சிருக்கு. ஏன்னா கூலிங் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், கையில் அப்படி இருந்தும் கூட இவ்வளோ வெண்ணெய் நமக்கு கிடச்சிருக்கு. இதுவே நம்ம கூலிங்கோடு அரைச்சோனால நல்லா கெட்டியான வெண்ணெய் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மேலே இருக்கிற வெண்ணெயை எடுத்து தனியாக ஒரு கடாயில் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏடை அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு வெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த மோர் தனியாகவும் அந்த வெண்ணெய் தனியாகவும் நமக்கு பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எல்லா வெண்ணெயும் நான் ஒரு 2-3 டைம் அடிச்சிருக்கேன். 2-3 டைம் அடித்து இவ்வளோ வெண்ணெய் நமக்கு கிடச்சிருக்கு. இதை நான் ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எடுத்து வச்ச கடாயில் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே மோர் லைட்டாக இருக்கும். அது இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு வடிச்சிருங்க. அப்படி இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது நம்ம அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சும் போது அது என்ன ஆகும்னா அது அப்படியே கரைஞ்சி மெல்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு வச்சுருக்கேன் கடாயில். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆன பிறகு நமக்கு கார்னர்லாம் நுர தள்ளி நமக்கு மஞ்சள் நிறத்தில் ரொம்ப அற்புதமான வாசனையோடு நமக்கு நெய் வீட்டிலையே கிடைக்கும். பாருங்கள், இப்போ அடிக்கடிக்கு கொஞ்சம் நம்ம எனக்கு சில நேரத்தில் அடி பிடிச்சிரும். அந்த கசடு போய் அடியில் தாங்கிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கலர் பாருங்கள், வெண்ணெயோடலேருந்து நெய் பிரியும் போது அந்த கலரே நமக்கு அட்டகாசமாக இருக்கும். அப்பப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சுட்டு தள்ளி விட்டுட்டே இருந்தோம்னா ஈவனாக நமக்கு சீக்கிரம் நெய் கிடைக்கும். சிம்மில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சா தான் நமக்கு அந்த கசடு தீயாமல் நல்லா நெய் கிடைக்கும். பாருங்கள், கார்னர்லலாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு நெய் ரெடி ஆகிடும். நல்லா கொதிக்கும் போதே நமக்கு சலசலன்னு அந்த வாசனையோட நெய் பயங்கரமாக வீடு ஃபுல்லாக நெய் வாசனையாக இருக்கும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அந்த கொஞ்சம் அந்த ஒயிட் கலராக இருக்கிறது நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர், ரொம்ப ப்ரௌன் கலர் வரக்கூடாதுங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் ஸ்டேஜுக்கே நம்ம கருவேப்பிலையோ இல்லைன்னா கீரையோ ரெடியாக வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு 4 கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கணுன்றதுக்காக கல்லுப்பு ஒரு 4 நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த நெய்யோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும் நமக்கு. பாருங்கள், கல்லுப்பு போட்டோடனே சடன்னு அந்த கலர் திரும்ப ஆரம்பிச்சிடும். இப்போ கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து நான் போட்டுட்டு நான் ஸ்டவ்வை டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது நுர பொங்கி இருக்குது. ஆறின பிறகு பார்த்திங்கனாக்கா நுரெல்லாம் அடங்கிட்டு நமக்கு பியூரான ஏடுலேருந்து தயாரித்த நெய் கிடைக்கும். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரத்துக்குலாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நெய் நமக்கு நல்ல கலரில் நல்ல வாசனையான ஹோம்மேட் பியூர் நெய் வாசனையாக கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் தினமும் காசுகிற பாலிலிருந்து ஏடு மோரில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.